டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த டேல பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ட் இப்போ WWE ஃபயர் பண்ண சூப்பர் ஸ்டாரோட லிஸ்ட் எல்லாம் தெரிய வந்துருக்கு. அதில் முக்கியமாக ட்ரிபிள் ஹெச் சேர்த்து தூக்கிட்டீங்களாடா அப்படின்னு தான் ஒரு கதையை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும், இப்பெல்லாம் WWE நடக்குதான்ட்டு. இப்போ இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, ஒருவேளை ரோமன் ரீவ்ஸை ஃபயர் பண்ணிட்டா உங்களோட நிலைமை என்ன, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, WWE மேலே என்ன செய்வீங்க, WWE பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டுருவீங்க. இன்னைக்கு நான் கேட்குறேன், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே முத கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, WWE ஃபயர் பண்ண லிஸ்ட் தான். இப்போ WWE வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ஃபயர் பண்ணுறாங்க, ஏன் ஃபயர் பண்ணுறாங்க காரணமே தெரியல. ஆனால் சில்லி காரணமாக சொல்லிக்கிறாங்க. பிரான் ஸ்ட்ரோமனை ஃபயர் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு நாங்கள் ஹை பெய்ட் சேலரி வந்து கொடுக்குறோம், ஸோ அதனால எங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரில. அப்போ யூஸ் பண்ண தெரிலனா அது WWE கிரியேட்டிவ் கண்ட்ரோல் தப்பு தான். அவங்க ஸ்டோரி லைன் கரெக்டாக கொடுக்கலன்னா அது அவங்களோட தப்பு தான். பிரான் ஸ்ட்ரோமனை வின்ஸ் எப்படி யூஸ் பண்ணாரும் போது அது தெரிஞ்சுக்கோங்கடா. செகண்ட் ஆட்ருத் எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க, அது காரணம் என்ன தெரியுமா, ஒரு சில்லி காரணம். அவரை வச்சு எங்களுக்கு வந்து ஸ்டோரி லைன் பண்ண தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்டா டே, அப்போ ஏன்டா ஜட்மெண்ட் டேல வச்சு ஒரு ஸ்டோரி லைன் பண்ணீங்க, டாக் டீம் சாம்பியன் வின் பண்ண வச்சிங்க, எப்படிப்பட்ட ரெசல்மேனியா ஆட்ருத் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு உங்களுக்கு அதுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் சாட்டர்டே மெயின் இவெண்ட்ல ஜான் சீனாவோட மேட்ச் வந்துச்சு. ஃபேன் அதாவது ஒரு ஜான் சீனா ஃபேன் அவர் வந்து ஜான் சீனா எடுத்து போராடுறேன்னா எப்படிப்பட்ட ஸ்டோரி லைன் பண்ணீங்க. அவரால் ஒரு ஜான் சீனாவோட பழைய டிஷர்ட்லாம் விதிச்சு, ஆனால் சில்லி காரணம் சொல்லி துரத்தி விட்டீங்களா. ஆனால் அதாவது ஆட்ருத் வந்து இந்த ஃபேன்ஸ் எல்லாத்தையும் சிரிக்க வச்ச ஒரே ஒரு மனுஷன். WWE ஒரு பார்த்தாவே சிரியக்கூட ஆள்னா, சந்தோஷப்படுற ஆள்னா அது ஆட்ருத் தான். அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரை ரிலீஸ் பண்ணி விட்டீங்க. அதுக்கும் காரணம் என்ன, ஸ்டோரி லைன் பண்ண தெரியல. அப்போ ஸ்டோரி லைன் பண்ண தெரியல. சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்ல ஸ்டோரி லைன் பண்ண தெரியுமா, ஜான் சீனா கூட அந்த செக்மெண்ட் பண்ணீங்க. அந்த செக்மெண்ட் அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆச்சு அண்ட் ஃபேன் சைடு ரீச் ஆச்சு. அவர் போட்டிருந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆச்சு அந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆளை அடுத்த ஷோலேயே வந்து பார்த்தீங்கன்னா தூக்குறது தாண்டா இருக்கிறதுலே மோசம். டிகேவுக்கு என்ன WWE பற்றி தெரியும், எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க தெரிஞ்சுதான் அப்படி பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா, அதாவது WWE இது எனக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் போக போகிறாங்க. ஒரு ஆள் போயிட்டாங்க, இன்னொரு ஆள் வந்து போக போகிறாங்க. அது யாருன்னா, ஒரு ஆள் வந்து கார்லிட்டோக்கு இன்னும் 2 வாரம் வந்து கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தயவு செஞ்சு என் கான்ட்ராக்ட் வந்து ரெனியூவல் பண்ணாதீங்க, திருப்பி அந்த கான்ட்ராக்டை நான் பண்ணவும் மாட்டேன். ஸோ அதனால என்ன பண்ணாரு, அவர் ஏற்ற மாதிரி WWE வெறுத்து ஓடிட்டாரு. என்னடா பண்ணீங்க செக்மெண்ட், உண்மையிலே புரியல. கார்லிட்டோ எப்படிப்பட்டாரு, அவர் வந்து டெபியூட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஏதோ ஒரு சரியாக நாவல்ல அண்ட் ராம ஸ்டுடியோ மேட்ச்லாம் வந்தார் நினைக்கிறேன். ஃபின்பாலருக்கு அகேன்ஸ்டாக வந்தார், எனக்கு சரியாமாம்மா LWக்கு வந்தார். ஸோ அங்கே கார்லிட்டோ வந்து கொண்டு வந்தப்போ எப்படிலாம் ஃபேன்ஸ் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணாங்களோ, இப்போ அப்படியே கார்லிட்டோ பார்க்கும்போது சாதாரணமாக இப்போ WWE ஒருத்தையும் பார்த்தானா இந்த கார்லிட்டோ என்ன நினைப்பான், இவன் என்ன ஆப்பில் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் நினைப்பான் தவிர மித்தபடி இவனோட எப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாரை வேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, WWE விட்டு வெளியே போகிறது இல்லாமல் போய் ஒரு மேட்ச் பண்ணியிருக்காரு WWC ரெஸ்லிங்கில். பண்ணதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு போன ஒரே மேட்ச்சில். அப்படிப்பட்ட ஒரு டேலண்டான சூப்பர் ஸ்டாரை ஆப்பிள் கடிச்சு சாப்பிட விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அதாவது அடுத்து என்னன்னா, மிஸ்ஸை வந்து இதே காரணத்தினால தான் மிஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. உண்மையிலே சொல்ல போனால் மிஸ் ஒரு உழைப்பாளி தான் சொல்லணும். WWE ஒரு டைமில் வந்து எனக்கு தெரியும் சரியாக அந்த கொரோனாக்கு அடுத்து நினைக்கிறேன். அண்ட் மிஸ் வந்து அப்போ வந்து பீக் டைமில் இருந்தார். மிஸ்னாவே ஒரு சீட்டிங் பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பழைய ரெஸ்லிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அப்படிப்பட்ட கேரக்டர் வெளியே போயிட்டார் WWE. திருப்பி WWE கூப்பிட்டாங்க சொல்லி திருப்பி வந்து நிறைய ஸ்டோரி லைன் பண்ணார். ஆனால் அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகலை. மிஸ் டிவின்னு ஒரு இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து பிடிக்கல, பழைய ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிச்சி. இப்போ கிரேசன் ஆனார் என்னதான் மிஸ் மாதிரி கொண்டு வந்தாலும் மிஸ் மாதிரி என்றைக்கும் வராது. அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு சொல்லியிருந்தாரோ, அவர் ரிட்டையர்மெண்ட் தள்ளி போட்டு WWE கூட கொஞ்ச நாள் இருக்க வச்சுட்டு கடைசியில் ரிட்டையர்மெண்ட் ஆகலான்ட்டு அவர் எல்லா சூப்பர் ஸ்டாரும் ஆசை என்ன தெரியுமா, WWE வேலை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனோடனே அந்த ரிங்கிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறது தானே கெத்து. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரை மிஸ்ஸை வந்து துரத்தி விட்டாங்க. என்ன கதைன்னு ஒன்றும் புரியலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருக்கு இன்னும் கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரால அவர் வந்து வர வேண்டியது, அந்த ஷோ வந்து டேப் பண்ணிட்டாங்க. ஆனால் அட்வர்டைஸ் பண்ணி வரல. அவருக்கும் அதாவது ஏஜ் ஸ்டைலுக்கும் WWEக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கான். ஸோ அதனால மேபி அவரே வந்து கான்ட்ராக்டை ஃபோர்ஸ் பண்ணி குவிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போகுது. அதனால தான் இவர் வரலையா அப்படின்ற தனி ஒரு கதையே போகுது. இப்போ ராம ஸ்டுடியோ மட்டும் இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணல. ஆனால் ஃபியூச்சர் ரிலீஸ் பண்ண சூப்பர் ஸ்டார் லிஸ்ட்டில் யாராக இருக்கா தெரியுமா, ராம ஸ்டுடியோ, ஆஸ்டன் தியரி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆஸ்டன் தியரி ஒரு ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார். அவர் எப்படி வளர்க்கணும்னு வின்ஸுக்கு தெரிஞ்சிச்சு. வின்ஸ் நல்லா புஷ் கொடுத்தாரு. ஆனால் ட்ரிபிள் ஹெச் புஷ் கொடுக்கலன்னு சொன்னோம். ஆனால் இப்போ ரொம்ப அடிமட்டத்தனத்துக்கு ஆக்கிட்டு கடைசியில் அவரையும் தூக்கி வெளியே வீச போகிறாங்க. ராம ஸ்டுடியோ ஜான்சனை இந்த வருஷத்தோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அவரோட ரெசல்மேனியா மேட்சை பிடிங்கிட்டாங்க பார்த்தீங்களா. TKO லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு ரே ஃபினிக்ஸை உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ ராம ஸ்டுடியோக்கு போல டிராஃப்ட் பண்ணாங்க, மாற்றி விட்டாங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா ரே ஃபினிக்ஸ் ஆளை காணா, எங்கடா அவரையும் காணா, அப்போ ராம ஸ்டுடியோயும் காணா. இப்போ என்ன பண்ணுறாங்க, லூச்சா ப்ரோஸ் அதாவது இந்த லூச்சா அவங்களுக்கான ஒரு மேட்சஸ் வந்து நடக்க போது அதுக்காக வச்சு யூஸ் பண்ணிட்டு மேபி
மேபி அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ராமஸ்ரீ துரத்தி விட போகிறாங்க, ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அவரோட ரிட்டைர்மெண்ட்டு இந்த WWE வச்சு முடிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க உங்களுக்கு. ஏன்னா அதில் காசு செலவாயிருமா என்னன்னு காரணம் தெரியல. நெக்ஸ்ட் கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பரில் கோடி கூட ஒரு மேட்ச் பண்ணியிருந்தார்ல, கோடி வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான ஒரு மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லேடரில் டைட்டில் எடுக்கிற மேட்ச். ஸோ அந்த மேட்ச்சில் அவருக்கு நெக் இன்ஜுரி ஆச்சு. ஸோ அதனாலுமே அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூரியோட தான் சண்டை போட்டார். கெவின் ஓவன்ஸ் ராண்டிக்கான மேட்ச் ரெசல்மேனியா நடக்க வேண்டியது. அந்த மேட்ச் எதுக்காக குவைட் பண்ண வச்சாங்கன்னா, ராண்டிக்கு வந்து இன்ஜூராக இருக்கனால மேபி அவங்க வந்து ஒரு அங்கே தான் கதையிலே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா ராண்டிக்கும் கெவின் ஓவன்ஸ் நடக்கிற ஸ்டோரி லைன் அங்கே முடிப்பாங்க, அங்கே ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஸ்டோரி லைன் ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அங்கே தான் டிகேஓ ஒரு பெரிய ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசல்மேனியாவில் டக்குன்னு சேஞ்ச் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ஓப்பன் சேலஞ்சாக வந்து மாற்றி விட்டாங்க ராண்டிக்கு. ஆனால் மாற்றி விட்டது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் தான் ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. டிஎன்ஏ ரெஸ்லர் சேர்ந்த ஜோ ஹென்றி அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கெவின் ஓவன்ஸை கொண்டு வர மாதிரி கொண்டு பண்ணி கடைசியில் வந்து அதாவது அந்த ராண்டியோட சோலை மாற்றி ஜோ ஹென்ரியை உள்ள இறக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கதை பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நம்ம அங்கேயே புரிஞ்சுக்கணும். WWE வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சூப்பர் ஸ்டார் இப்போதைக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போதைக்கு நியூவாக வர சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக இருக்கணும், அவங்க வந்து நல்ல ஒரு செலிபிரிட்டியாக இருக்கணும், அவங்கெல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டு WWE யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ நம்ம நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க டிகேஓ. அங்கேருந்து ஆரம்பிச்ச கதை இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் ஸ்டாரையும் தூக்கிட்டு விட்டுருக்காங்க. இனி எந்தெந்த சூப்பர் ஸ்டார் தூக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தோம்னா என்ன சூப்பர் ஸ்டார் வெளியே போகிறாங்கன்னு ஒன்றும் கதையும் தெரியல. ஆனால் இப்போதைக்கு ட்ரிபிள் ஹெச்சுக்கும் அந்த டிகேவுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேக் சைட் சோசியல் மீடியா எல்லா விஷயத்திலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த WWE கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் ட்ரிபிள் ஹெச் அண்ட் ராக் இருக்காரு. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் பண்ணுறாங்க, இந்த டிகேஓ மெம்பராக கூட இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு என்ன ஒரு ரூமர்ஸ் போகுதுன்னா, அதாவது ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி WWE குவைட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 18 மாதம் தான் ட்ரிபிள் ஹெச் வேலை பார்க்க போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட கான்ட்ராக்ட் வந்து திருப்பி வரப்போகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா WWE குவைட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு அவ்வளோதான், அவங்களும் போயிட்டாங்கன்னு சொல்லி கிரியேட்டிவ் கண்ட்ரோல் இவங்க என்ன பண்ணுவாங்க, காசுக்காக என்ன வேணால் செய்வாங்க. ஸோ இப்போ ராக் என்ன பண்ணுறான்னு தெரியல, அவரே ஓப்பனாக ஒரு விஷயத்தில் உடச்சிட்டாரு. நான் வந்து வருவேன் எப்போ WWEல ஒரு சில பெரிய ஷோ வந்து டிக்கெட் குறையுதோ அப்போ நான் வந்து டிக்கெட்டை ஏற்றி விட்டுருவேன் அப்படின்னு வந்து மெயினாக அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ராக்கோட ஹைப்பே வந்து போச்சு. நம்ம இது வரைக்கும் ராக் எதுக்காக வருவார், ஒரு ஸ்டோர் லைனாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஒரு காசு விஷயம் தான் பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் WWE நான் வெறுக்கலை. ஸோ இந்த மாதிரி நடக்குதுன்ற விஷயம் சொல்கிறேன். லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, மணி இந்த பேங்க்கில் அதை சொல்ல மாட்டேன். ஸோ மணி இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் அண்ட் சோலோ வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் உமன் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரோக்ஸன் பரஸுக்கு இப்போதைக்கு ஒரு தனி ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு எதுவும் ஒரு தனி பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு அப்படி நீங்கள் நைட் அப்டேட் போகிறேன். ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ரோக்ஸன் பரஸ் வின் பண்ண வாய்ப்புகள் கம்மி. ஸ்டெப்பனி இல்லைனா ரியா ரிப்ளி இவங்க வின் பண்ண சான்ஸ் அதிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாக் டீம் மேட்ச்சில் யார் வின் பண்ணாங்கன்னா மெயின் இவன் ஜேவ்ஸ் அண்ட் கோடி தான் வின் பண்ணாங்கன்னு ஆல்மோஸ்ட் இதுவும் பெட்டிங் ஆல்சோ ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே லைரா வல்கீரியா தான் வின் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கதைன்றதை கூடிய சீக்கிரம் பார்ப்போம். அண்ட் இப்போதைக்கு இந்த அப்டேட் வீடியோ அண்ட் இந்த டிகேஓ பற்றி ஒரு சில வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. தேங்க்யூ.